அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் சார்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் தேமொழி. நான் இந்த அமைப்பின் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறேன். கொரோனா ஏற்படுத்திய ஊரடங்கு காலத்தில் மக்கள் அந்த பொது முடக்க காலத்தையும் தங்களது தனி மனித வளர்ச்சிக்கான காலம் என்ற கோணத்தில் அணுகும் வகையில் ஆக்கப்பூர்வமான செயல்பாடாக இணைய வழி உரைத்தரை நிகழ்ச்சிகளை ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி கடந்த 5 மாதங்களாக 150 நாட்களாக தமிழ் மரபு அறக்கட்டளை நிகழ்த்தி வருகிறது. துறைசார் அறிஞர் பெருமக்கள் நிகழ்த்திய நூற்றுக்கணக்கான இணைய வழி நேரலை சொற்பொழிவுகளையும் மற்றும் கல்லூரிகளுடன் இணைந்தும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் கடிகை தமிழ் மரபு முதன்மை நிலை இணைய கல்விக் கழகத்தின் சிறப்பு ஏற்பாடுகளாகவும் பல சிறப்பு கருத்தரங்கங்கள் நடந்தேறின. இவை 2-3 நாட்களுக்கும் மேலாக ஒரு சிறப்பு வாரமாக தொடர் சொற்பொழிவுகளாக சோழகால கல்வெட்டு பயிலரங்கம், நாட்டார் வழக்காற்றியல், மகளிர் கருத்தரங்கம், மெட்ராஸ் வாரம் என பல பொருண்மைகளில் சிறப்பு சொற்பொழிவு தொடர்கள் அமைந்திருந்தன. அந்த வரிசையில் இந்த வாரம் இன்று திங்கட்கிழமை துவங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை 5 நாட்களுக்கு தினமும் இந்திய நேரம் காலை 11 மணிக்கு சிறப்பு பொருண்மையாக கடலோடி நரசயாவுடன் கடலாடுவோம் என்ற தலைப்பில் சிறப்புரைகள் இடம்பெற உள்ளன. இன்றைய உரையின் தலைப்பு கடற்படை அனுபவங்கள். செப்டம்பர் 1 செவ்வாய் வணிக கப்பல்கள் அனுபவங்கள். செப்டம்பர் 2 புதன்கிழமை அன்று தமிழர்கள் கடல்வழி திறமை. செப்டம்பர் 3 வியாழக்கிழமை அன்று கடற்பயண சான்றுகள் எச்சங்கள். செப்டம்பர் 4 வெள்ளி அன்று நிறைவு நாள் அன்று தலைப்பு படைப்புகள் என்ற தலைப்புகளில் தொடர் உரைகள் இடம்பெற உள்ளன. தற்பொழுது சென்னையில் வசிக்கும் கடலோடி நரசையா அவர்கள் ஒரு கடற்பொறியியலாளர், இந்திய கடற்படையில் இருந்து ஓய்வு பெற்றவர், வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். அவரது நீண்ட கால இலக்கிய பங்கேற்பு குறித்தும் அவரது கடற்படை அனுபவங்கள், சந்தித்த நிகழ்வுகள், பணியில் அவருக்கு கிடைத்த அனுபவங்கள், சென்ற நாடுகள், உலக வங்கி திட்டங்களில் அவர் பங்களிப்பு, அவரது இலக்கியம் மற்றும் வரலாற்று படைப்புகள் என ஏராளமான செய்திகளை இந்த வாரம் நாம் அவர் மூலம் அறிய போகிறோம். அவரை குறித்து அறிமுகப்படுத்தவும் நோக்க உரை வழங்கவும் முதலில் நம்மோடு இணைகிறார் தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி. சுபாவிற்கும் திரு நரசையாவிற்கும் வேற்றுமை அதிகம் இல்லை. சேலிங் இன் த சேம் போட் டைப் பீப்புள் என்பது போன்ற வாழ்க்கை பயணம் இருவருக்கும். திரு நரசையா பணிக்காக வாழ்நாள் முழுவதும் உலகமெங்கும் மிதந்து கொண்டே இருப்பார். சுபாஷினி தமிழுக்கு தொண்டு செய்ய விரும்பி உலகமெங்கும் பறந்து கொண்டே இருப்பார். ஒரு வகையில் அப்பாவின் அடியொட்டி வாழும் மகள் போல. சுபாவின் பேஸ்புக் தன் குறிப்பை படித்தவருக்கு தெரியும். உலகம் என் வீடு, உயிர்கள் அனைத்தும் என் உறவு என்று கூறிக்கொண்டிருக்கும் ஒரு உலக தமிழ் மகள் சுபாஷினி. வாருங்கள் சுபா, உங்கள் நோக்க உரையை வழங்குங்கள். நன்றி தேமொழி. ரொம்ப அழகான ஒரு அறிமுகமாக நீங்க வழங்கி இருக்கின்றீர்கள். நரசையா சாரோட பேசுற போது எப்போதுமே எனக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு என்னுடைய அப்பாட்ட பேசுற ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு எப்போதும் இருக்கும். அவருக்கு அது தெரியும், நல்லா தெரியும். பல்வேறு காரணங்கள் இருக்கு அதுக்கு. சரி, அவரு அதாவது மிஸ்டர் நரசையா அவர்களை வந்து நான் சந்தித்தது ஏற்கனவே 2003ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன். அந்த ஆண்டிலிருந்து எங்களுக்கு பல்வேறு வகையில் நடவடிக்கைகள், தமிழ் மரபு அறக்கட்டளையின் பல்வேறு நடவடிக்கைகள்ல திரு நரசையா அவர்கள் தொடர்ச்சியாக அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இந்த அதாவது அந்த பல்வேறு நடவடிக்கைகள் அப்படி சொல்லும்போது அத்தனையுமே ஆய்வு தொடர்பான விஷயங்கள் தான். அவர் வந்து எனக்கு தனிப்பட்ட வகையில ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கடற்துறை அப்படிங்கிற வகையில எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கின முதல் நபர் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா என்னுடைய ஆய்வுகள் அப்படின்னு சொல்லும்போது கணினித்துறை. அந்த கணினித்துறையிலிருந்து நான் என்னுடைய தாயார் வழியில சொல்லும் பொழுது என்னுடைய பின்புலம் அப்படிங்கிற போது எழுத்து, அப்புறம் பல்வேறு வகையான இலக்கிய ஆர்வம் அப்படிங்கிறது கணினித்துறைக்கு வந்தாலும் இந்த வரலாற்றுத்துறை ஆய்வுன்னு சொல்ற பார்வையில பார்க்கும்போது பலர் என்ன செப்பமிட்டவர்கள் சொல்லலாம். அதுல டாக்டர் திரு நரசையா அவர்கள் வந்து இந்த கடற்படை தொடர்பானது மற்றும் கடல் வணிகம் தொடர்பான ஆர்வம் அப்படிங்கறத வந்து எனக்குள்ள வந்து உருவாக்குனவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இந்த நிகழ்ச்சியில நான் சொல்ல வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ் நரசையா வந்து உண்மையிலேயே பார்க்க போனா அவர் வழங்கி இருக்கிற தமிழகத்துக்கு அவர் வழங்கி இருக்கிற பல்வேறு விஷயங்கள், மிக முக்கியமான ஆய்வு விஷயங்கள் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டியவை. ஒரிசா மாநிலத்தில் அவர் பிறந்தவர். உண்மையில் சொல்ல போனாக்கா பிரஹம்பூர் நகர்ல ஒரிசா மாநிலத்தில் பிறந்தவர். ஆனா தமிழ்நாட்டில் அவருடைய இளமை கல்வியை அவர் முடித்துவிட்டு பிறகு வந்து மெரின் இன்ஜினியரிங் துறையில வந்து 1949ஆம் ஆண்டு அவருடைய கல்வியை அவர் தொடர்கின்றார். இந்த துறையில வந்து செல்வதற்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. மெரின் இன்ஜினியரிங், ஏன்னா கடல்லயே வாழணும்,
பல்வேறு புதிய இடங்களுக்கு போகணும். அதாவது கடல்ல பயணம் செய்யறது அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப பேருக்கு அந்த சீ சிக்னஸ் அப்படி எல்லாம் வரும் இல்லையா? இந்த வாமிட்டிங் அந்த ப்ராப்ளம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனாலும் அந்த மக்களை விட்டு தனிச்சு ஒரு ஐலண்ட் ஒரு தனியா ஒரு ஷிப்குள்ளேயே நீண்ட காலம் பயணம் செய்யறதுங்கிறது நினைத்து பார்த்தா நமக்கே கூட ஆச்சரியமா இருக்கும். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் செய்திருக்கிறார். அப்புறம் அவர் கடற்படையில அவருடைய பணி அப்படிங்கிறது வந்து நீண்ட காலமாக கடற்படையில இருந்து பிறகு வணிக கப்பல்ல தன்னுடைய என்ஜினியரிங் துறையான நடவடிக்கைகள் வேலைகள் பணியில ஈடுபட்டிருக்கின்றார். அது வந்து அவருக்கு ஒரு 2 விதமான எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்திருக்கு நிச்சயமாக. அதாவது கவர்மெண்ட் பேஸ்ட் ஒரு மிக முக்கியமான ஒரு நேவி அப்படின்னு சொல்லும் பொழுது கடற்படையில ஒர்க் பண்றது அப்படிங்கிற போது அதுல இருக்கின்ற பல்வேறு வகையான சட்டத்திட்டங்கள் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து எந்த வகையில கடைபிடித்து செல்லணுங்கிறது இருக்கும். மர்ச்சன்ட் ஷிப் அப்படிங்கிற போது ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இருக்கின்ற ஆக்டிவிட்டிஸ், அதுல இருக்கிற நடைமுறை, அவங்க பாக்குறவங்க, அவங்க சந்திக்கிறவங்க, அங்க இருக்கிற பல்வேறு வகையான அந்த ப்ராசஸஸ் அது எல்லாத்தையும் அது எல்லாமே சேர்ந்து அவருக்கு விரிவான ஒரு பெரிய ஒரு நாலேஜ் பேஸ் அவருக்கு கொடுத்திருக்கு. சோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அதாவது நமக்கு ஹிஸ்டோரியன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு எவிடன்சஸா இருக்கு. அப்புறம் ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ்ல நமக்கு கிடைக்கிற தொல்லியல் அகழ்வாயில நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் நமக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கு. அதே போல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட நாலேஜ் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த ஆவணத்தை இப்ப திரு நரசயாவுடைய நீண்ட கால ஒரு 60-70 ஆண்டு கால அனுபவத்தை வந்து பதிந்து வைக்க வேண்டியது நமக்கு இருக்க கடமையாக நம்ம இருக்கின்றது என்ற காரணத்திற்காக தான் இந்த 5 நாட்கள் அவரோட நம்ம எல்லாருமே பயணம் செய்ய போகிறோம். இந்த 5 நாட்களுமே ஒவ்வொரு நாளும் அவர் சொல்ல போற விஷயங்கள் வந்து எல்லாவற்றையும் அவருடைய ஒரு ஏராளமான நூல்கள் எழுதியிருந்தாலும் அத்தனையிலயும் எல்லாவற்றையும் சொல்லியிருப்பாருன்னு அவசியம் இல்லை, எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனா இந்த மாதிரியான ஒரு கேஷுவலான ஒரு டாக் அப்படின்னு வரும்பொழுது அதன் வழியாக அவர் பதிவு செய்யக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில வந்து 5 நாட்கள் தொடர்ச்சியாக அவருடைய உரை இருக்க போது வெறும் கடல் பயணத்துல மட்டும் கப்பற்படையிலையும் வணிக கப்பல்ல மட்டும் அவர் பணியாற்றவில்லை. விசாகப்பட்டினத்துல வந்து சில ஆண்டுகள் அவர் பணியாற்றியிருக்கிறார். 1965 முதல் விசாகப்பட்டினத்துல பணியாற்றி இருக்கின்றார். அதற்கு பிறகு 1991 அவர் ஓய்வு பெறுகிறார். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஓய்வு பெற்றாருன்னு நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. ஏன்னா நான் பாக்குற ஒவ்வொரு நாளுமே அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு பணி, ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அவர் வந்து ஹிஸ் ஃபுல்லி என்கேஜ்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல. எப்போ பார்த்தாலும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு போயிட்டே இருக்கும். இப்ப கேட்டாலும் நிச்சயமா சொல்லுவார், நான் ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கிறேன், ஒரு புத்தகம் வெளிவரப்போகுது அப்படின்னு நிச்சயமா சொல்வார். அப்புறம் உலக வங்கிக்காக அவர் வந்து ஒரு அசைன்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா அது வந்து கம்போடியால ஒர்க் பண்ணியிருக்காரு. கம்போடியா எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பிடிச்ச ஊராதான் இருக்கும் எல்லாருக்குமே. கம்போடியால பணியாற்றி இருக்கிறார். அதை பற்றி ஒரு நூல், ஒரு சிறப்பான ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். அதை வந்து நான் விமர்சனம் செய்து கூட நான் ஒரு புத்தக விமர்சனம் ஒன்று செய்திருக்கிறேன். அப்புறம் வந்து அவருடைய ஏராளமான நூல்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாசிப்பு அப்படிங்கறத நான் வந்து இங்க இருக்கிற இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் வந்து கேட்டுக்கொள்ள விரும்புவது. மிஸ்டர் நரசயா வந்து நம்ம பல வகையில ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கொள்ளலாம். அந்த சீரியஸான ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டட் பர்சன் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது என்னன்னாக்கா அவருடைய ரீடிங், அந்த வாசித்தல் அப்படிங்கிறது எந்த வகையான ஒரு தடையுமே இல்லாமல் புதிய புதிய நூல்களை வந்து கொண்டிருக்கிற புதிய புதிய நூல்களை அவர் வாசித்துக் கொண்டே இருப்பார். இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில திரு நரசயா அவர்களை பேச அழைப்போம். ஒவ்வொரு நாளும் இன்று தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை நாம் அனைவரும் திரு நரசயா அவர்களுடன் கடலாடுவோம். நன்றி. வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் எனது வணக்கம். சுபா, ரொம்ப அழகாக என்னை பற்றி சொல்லி எனக்கே தெரியாத பல விஷயங்கள் நீங்களே சொல்லிவிட்டீர்கள். இருப்பினும் இது ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் ஒரு தடவை கண்ணன், அப்பொழுது மதுரை ப்ராஜெக்ட் என்று கல்யாண சுந்தரம் செய்து கொண்டிருந்தார் லண்டனில் இருந்து. அதுடன் தொடர்பு கொண்டு நான் அவர் மூலமாகத்தான் கண்ணன் அறிமுகம் எனக்கு கிடைத்தது. கண்ணன் சென்னை வந்திருந்த பொழுது அவரையும் அழைத்துக் கொண்டு உவேசா லைப்ரரி முதலான இடங்களுக்கு சென்றிருந்திருக்கின்றேன். தொடர்ந்து நான் சந்தித்தது சுபாஷினியை தான். அதுவும் சன் டிவி மாலன் அறையில் தான் முதலாக அவரை சந்தித்தேன். அப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கின்றேன். இது சுறுசுறுப்பும் இவருடைய, அதாவது இவருடைய ஆர்வம், அதாவது இவ்வளவு ஆர்வம் ஒரு சிங்கிள் லேடிக்கு இருக்குன்னா சம்திங் கிரேட். நான் பார்த்ததுல நம்ம நிறைய மீட் பண்ணியிருக்கேன் இந்த வயசுல எத்தனை பேர். பட் தேங்க்யூ வெரி மச் சுபா ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் இன்ட்ரடக்ஷன். தேங்க் ஆல் ஆஃப் யூ. இப்போ வந்து நான் அது ஒரு பவர் பாயிண்டா போட்டு காட்டுறேன். இப்போ பிஃபோர் தட் என்ன சொல்லணும்னா, எனக்கு சரியா 71 வருடங்களுக்கு முன்னால நான் கடற்படையில ஜாயின் பண்ணேன். கரெக்டா 71 வருஷங்களுக்கு முன்னால்.
அப்போ வந்து கடற்படையெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது மாதிரி எனக்கு எப்படி தெரியும்னா, நான் முதல்ல இருந்து இதுலயே சொல்லிடுறேன். நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இதுல நான் கடற்படையும் நானும்னு இது நம்ம முதல்ல என்னுடைய நன்றியை விவேக்குக்கு சொல்லணும். விவேக் தான் இதை எப்படி போடுறதுன்னு எனக்கு நேற்று ராத்திரி தான் சொல்லி கொடுத்தாரு. இல்லைன்னா அந்த பவர் பாயிண்ட் எல்லாம் எனக்கு தெரியாது. இதுல போடுறது பவர் பாயிண்ட் தெரியும், ஆனா ஜூம்ல போடுறதெல்லாம் அவர் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இது ராத்திரி தான் தயார் பண்ணி இதை போட்டேன். ஸோ சம்திங் ஃபாஸ்ட் ஆஃப் டன். கொஞ்சம் ஏதாவது தப்பு இருந்தா நீங்க பாத்துக்கணும். அதாவது கடற்படையில நான் ஏன் ஜாயின் பண்ணேங்கிறது அதே ஒரு பெரிய ஸ்டோரி. 1949ல ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருந்தேன். SSLCல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தேன். திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லயே திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இன் பிசிக்ஸ் SSLC எக்ஸாம்ல. ஸோ எங்க அப்பா வந்து ஜில்லா கல்வி அதிகாரி திருச்சிராப்பள்ளி ஜில்லா. ஸோ எனக்கு கல்லூரியில இடம் கிடைக்குங்கிறதுல ஒரு விதமான டவுட்டும் இருக்குல்ல. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல எனக்கு இடம் வாஸ் ஃபிக்ஸ். ஆனா என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் கிளாஸ்ல இருக்கப்ப கந்தசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் அதிகமா பேசுவார். ஒரு வாத்தியார் தான், எங்க வாத்தியார். பட் அந்த காலத்துல அந்த மாதிரி டைப் பீப்புள். ஒரு சர்க்குலர் வந்து அதை சொல்லிட்டு இருந்தார், என்னமோ இருக்குன்னு. நான் சொன்னேன், சார் எனக்கு சரியா கேட்கலன்னு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. உனக்கெல்லாம் இல்லடா அது, நீ எல்லாம் நல்லா படிக்கிற பையன், நீ எல்லாம் காலேஜ் போற பையன், நீ எல்லாம் உனக்கு பெரிய ஃபேமிலில இருந்து வந்திருக்க, உனக்கு எதுக்கு அப்படின்னாரு. நான் என்னன்னு சொல்லுங்க முதல்ல அப்படின்னு. இது பட்டாளத்துல சேர்றதுக்கு ஒரு சர்க்குலர் அப்படின்னு. அவர் அந்த வாத்தியாருக்கு பட்டாளங்கிற ஒரு வார்த்தை தான் தெரியும். அதாவது நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. எல்லாம் சேர்த்து ஒரே பட்டாளம் அவ்வளவு. எனக்கு கோவம் வந்துருந்தேன். நான் சொன்னேன், திரும்பி சொல்லுங்க அப்படின்னு. நீ சொல்லி என்ன பண்ண போற, நீ ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் ஆர்ம் ஃபோர்ஸஸ்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்னு. இவருக்கு பயம் வந்துட்டு, ஐயோ அதெல்லாம் இல்லடா, சும்மா வேடிக்கையா சொன்னேன். இதை நான் ஒரு கதையாக ஆனந்த விடன் தீபாவளி மலர்ல இது அப்படியே கப்பல் விடுவோம் என்ற தலைப்பில் ஒரு 20 வருடத்துக்கு முன்னால வந்த கதை இது. அதனால எப்படியும் அப்போ வீட்டுக்கு வந்தேன். சரி, எப்படி எங்க ஏதாவது ஜாயின் பண்ண எங்க போறதுன்னு தெரியாது, என்ன ஃபோர்ஸ்னு ஜாயின் பண்றதுன்னு. ஸோ ஐ கேம் ஹோம். எங்க அப்பா அப்ப ட்ரிச்சியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நாங்க படிக்கிறது லால்குடியில. எங்க அப்பா டெய்லி ட்ரெயின்ல மார்னிங் போயிட்டு ஈவினிங் வருவார். ராத்திரி வரப்பவே லேட் ஆயிடும். லால்குடியில நாங்க இருந்த வீட்டுல எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கிடையாது. ஹரிக்கன் லைட், ஒரே ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் நடு வீட்டுல. ஸோ ராத்திரி அப்பா வந்துட்டா நாங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு தான் திடீர்னு சார் சார்னு கேட்டது ஒரு வாய்ஸ். என்னன்னு போய் பார்த்தா எங்க வாத்தியார் வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. அவர் வேலை செய்யறது போர்டை ஸ்கூல்ல. எங்க அப்பா வந்து எங்க ஜில்லா கல்வி அதிகாரி. அவருக்கு என்ன பயம் வந்துருச்சு, நான் ஏதாவது சொல்லி ஒரு மாத்தி விட்டுருவேன், ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுக்குன்னு அவருக்கு பயம் வந்துருக்கு போல இருக்கு. அவர் வந்துட்டார் வீட்டுக்கு. வந்து நேரா கதவை தட்டி நின்னாரு. என்னன்னு கேட்டா, இவர் வந்திருக்காரு. நான் அப்பாவை சொன்னேன், வாத்தியார் வந்திருக்காருன்னு. அப்ப அப்பா வந்து வெளியில கேட்டார், என்ன பண்றீங்க, என்னாச்சு சாம்பிள், என்ன இப்ப வந்தீங்க? என்ன இல்ல சார், ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நல்லா படிக்கிற பையன் சார், நான் பாட்ட ஏதோ சொன்னேன்னு சொல்லிட்டு பட்டாளத்துல சேர்றீங்க, அவன் நிறைய படிக்கணும் சார், இன்ஜினியர் ஆகணும் சார் அப்படின்னு. இப்போ எங்க அப்பா சொன்னது இன்னும் என் காதுல, மை ஃபாதர் வாஸ் எ லிட்டில் ரிஃபார்மிஸ்ட். அப்ப அவர் சொன்னா, நீங்க ஒரு தப்பு பண்ணல, 2 தப்பு பண்ணிருக்கீங்க. என்னன்னா, ஒண்ணு எங்க பையனோட அப்படி பேசினது, 2வது இப்ப வீட்டுல வந்து நீங்க எனக்கு எங்கிட்ட சொல்றது 2வது தப்பு அப்படின்னாரு. அவன் சேரணும்னா சேர்ந்துக்கிறான், உங்களுக்கு என்ன இது, போங்க நீங்க அப்படின்ட்டாரு. அப்ப நான் நினைச்சேன், சரி இது சும்மா வேடிக்கையாக சொன்னேன், நிஜமா நடந்து போலும் போல இருக்கு. அப்பாவை கேட்டேன். அப்பா கேட்டாரு, என்ன சேரணுமான்னாரு. இல்ல பார்த்தேன், எனக்கு தெரியாது என்னன்னு. இல்ல, நேவியில இருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, அங்க அவங்க மெரின் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ் சேர்க்கிறாங்களா, அதுக்கு போறியான்னு கேட்டார். அப்ப எனக்கு என்னன்னே தெரியாது, எங்க என்ன ஏதுன்னு கூட தெரியாது. உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இப்ப போற வழியில பார்த்தா நிஜமாவே நம்மளை தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு பட்டாளத்துலன்னு பயம் வந்துருச்சு. ஸோ ஐ தாட், இல்லப்பா அப்படி இல்ல போமா, நல்லாதான், பட்டாளத்துல சேர்ந்தா நல்லாதான்ட்டாரு, நேவியில சேரலான்ட்டாரு. சரி, இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது அம்மா காப்பாத்திடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சாப்பிட்றப்ப அம்மா கிட்ட அப்பா சொன்னாரு, இது மாதிரி பையன் நம்ம ஆர்ம் ஃபோர்ஸஸ் சேரணுங்கன்னா நேவியில சேர்ந்தா நல்லதுங்க. இன்னும் அம்மா கேட்டாங்க, நேவியாவது மண்ணாவது நல்லா படிக்கட்டும், இப்ப என்ன நேவி உனக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நிறுத்தி கேட்டாங்க, நேவியில என்னவா அப்படின்னு. உடனே அப்பா சொன்னார், இன்ஜினியரா, மெரின் இன்ஜினியரிங் புது சப்ஜெக்ட் அப்படின்னாரு. இன்ஜினியரிங் அப்ப ஜாயின் பண்ணிட்டுனாங்க அம்மா. எனக்கு அப்படியே பயம் வந்துட்டு ஒரு எஸ்கேப் ரூட்டும் போயிட்டு கடைசியில. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ லேண்டட் இன் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ் டூயிங் மை எக்ஸாம். அங்க போய் நான் கற்றது பொறியியல்.
ஆனா அனுபவிச்சது இயற்கை. இதை நான் பார்த்தேன். அதுவும் இல்லாம முக்கியமா நான் தெரிஞ்சு கொண்டது வாழ்க்கை தத்துவத்தை கண்டது. வாழ்க்கைன்னா என்னங்கிறது தத்துவத்தை அங்கதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதையும் இப்போ நான் சொல்லணுங்கிறதுக்கு சுபாஷினி தான் எக்ஸாம்பிள் எனக்கு. ஏன்னா நம்ம தெரிஞ்சதை நம்ம விழுங்கிட்டு இருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 4 பேர் தெரிய சொல்லணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்பவுமே ரிட்டையர் ஆனப்புறம் தான் தமிழே ஃபுல்லா படித்தேன். சங்கம் லிட்ரேச்சர் எல்லாம் படித்தேன் 91க்கு அப்புறம் தான். அப்போ திருக்குறள்ல ரொம்ப ஆர்வம் வந்தது. நிறைய திருக்குறள் படிச்சுட்டே இருக்கேன். அப்ப எனக்கு இந்த திருக்குறள் ஞாபகம் வந்தது. இணர் ஊழ்த்தும் நாரா மலர் அணையர் கற்றது உணர விரித்துரையாதார்னு ஒரு குறள் இருக்கு. சுபாஷினி உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சின ஒரு குறள் இது. அதுக்கு என்ன மீனிங்? தெரிந்ததை பலரும் புரிந்து கொள்ளும்படி தெளிவாக சொல்லும் திறமை இல்லாதவர்கள் கொத்து கொத்தாய் மலர்ந்திருந்தாலும் மனம் பரப்பாத மலர்களை போன்றவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நம்ம தெரிஞ்சதை நம்ம சொல்லித்தான் ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சு நான் சமர்ப்பணம் பண்ண எங்க அப்பா அம்மாவுக்கு தான். என்ன எங்களை நாங்களாகவே இருக்கும். அதாவது நீங்களா இருக்கணும். நீங்க இன்னொருத்தர் பார்த்து காப்பி அடிக்காதீங்கன்னு எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பார் ஆரம்பத்துல இருந்தே. அவர் ரொம்ப ஃபார்வர்ட் லுக்கிங் மேன். அந்த காலத்திலேயே இயற்கையை ரசிக்கணும். எப்ப போனாலும் நீங்க ஏதாவது போங்க, ஏதாவது பண்ணுங்க. அந்த பெற்றோருக்கு என்னுடைய இந்த டைட்டில் உங்களுக்கு முன்னால நான் சமர்ப்பிக்கிறேன். இது அங்க அப்பா அம்மா 2 பேரும். எங்க அப்பா ரிட்டையர் ஆகி ஒரு பென்ஷன் கூட வாங்கல. அப்ப 55 இயர்ஸ் தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். 56th இயர்லயே காலமாயிட்டார். நான் ஷிப்ல இருக்கிறப்பவே ரொம்ப எளிய டென்னிஸ் சாம்பியன் ஆல்சோ. எங்க அம்மா தான் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரிச்சியில தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். நிறைய பேர் வந்தாங்க. அதுல 3 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. 3 பேர்ல நான் நம்பர் 1 இருந்தேன். எனிவே 3 days ஆஃப் வேரியஸ் மெடிக்கல் எக்ஸாம் எல்லாம் பெங்களூர்ல ஆச்சு. அங்க இருந்து லோனாவாலாக்கு ஆரம்பிச்சாங்க. அப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. நான் எனக்கு வயசு 16+. ஒரு ஒன் மந்த் அவ்வளவுதான். காதுல கடுக்கன், ஷார்ட்ஸ் தான், பேண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப 16 வயசுக்கு பேண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்ப நான் போறேன். இங்க இருந்து போனா பெங்களூர்ல 3 மாசம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு எல்லா விதமான எக்ஸசைஸும் போட்டு ஒரு ட்ரெயின்ல போட்டு அனுப்பிச்சிட்டாங்க லோனாவாலாக்கு. ஒரு ஹபில்தார இன்சார்ஜை வச்சு அங்க போனேன். சரி எங்கேயாவது தப்பிச்சுக்கலாம், ஃபெயில் ஆகிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பவே பயம் வந்துடுது எனக்கு. அங்க இன்டர்வியூ ஆகுது லோனாவாலால. 3 நாள் 2 ரிட்டன் எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம், 3 stages செலக்ஷன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ போறேன். அதுக்கு முதல் நாள் ராத்திரி அங்க நிறைய மழை பெய்யும் லோனாவாலால. நெக்ஸ்ட் சிறப்புஞ்சி மழை பெஞ்சு என்னுடைய சட்டையெல்லாம் நனைஞ்சிருந்தது. இருந்தாலும் அதை எப்படியோ மேனேஜ் பண்ணி அதை போட்டுட்டு ஒரு மாதிரி சட்டை வெளியில தொங்குற சட்டை, ஷார்ட்ஸ், காதுல ரெட் ஸ்டட்டட் கடுக்கன். ஜஸ்ட் இமேஜின் மை ஒரு யங் பாய் வித் ஸ்டட்ஸ் இன் தி திஸ் வித் ரெட் ரிச் ஸ்டோன். காலில் செருப்பு போடலாம் பார்த்தா யாரோ அதை செருப்பு ராத்திரியே திருடிட்டாங்க. எனக்கு அப்போ செருப்பும் இல்லை, வெறும் காலில் பேர் ஃபுட். ஐ வென்ட் ஃபார் மை இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ கமாண்டட் பை கமாண்டர் பியர்ஸ் ஆஃப் ரெட் ஜாக்கெட் ஃப்ரம் UK, ஸ்பெஷலாக ஃப்ளோன் இன் ஃபார் டூயிங் த இன்டர்வியூ. அவரும் 3 இங்கிலீஷ்மென் தான். ஒருத்தர் ராயல் ஃபேமிலி கமாண்டர் ஹோம்ஸ்னி, கமாண்டர் பியர்ஸ், இன்னொருத்தர் லெப்டினன்ட் கமாண்டர் ஸ்டெப்பர்ட்ஃபோர்ட். இந்த 3 பேர் தான் உட்கார்ந்து இருந்தாங்க. பக்கத்துல ஒரே ஒரு இங்கிலீஷ் ஆஃபீஸர், கர்னல் மெட்ராஸ் மெடிக்கல் சைட், அவர் சைக்காலஜிக்கல். அப்போ அவங்க முதல்ல என்ன பார்த்தோம்னா அவருக்கு டவுட் கமாண்டர் பியர்ஸுக்கு, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் அப்படின்னாரு. எனக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம படிச்சது பூரா இங்கிலீஷ், பார்த்தது பூரா இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ், அவ்வளவுதான். எனக்கு ஜாஸ்தி தமிழ்ல ஆர்வம்லாம் கிடையாது. ஸோ நிறைய படிச்சிருக்கேன் தமிழ், இங்கிலீஷ் புக்ஸ் நிறைய அப்பவே படிச்சிருக்கேன். ஏன்னா அப்பா நிறைய என்கரேஜ். அப்போ சொன்னா எனக்கு சொன்னா நம்ப மாட்டேங்க. ஐ வாஸ் சோ வைல்ட். ஐ டோல்ட் ஹிம் ஐ டூ அப்படின்னு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்னு அவர் கேட்டது ஐ டூன்னு. அவர் அப்படியே ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டார். ஓகே ஓகே இட்ஸ் ஆல் ரைட், டேக் இட் ஈஸி அப்படின்ட்டு. அப்புறம் என்னமெல்லாம் கேட்டாரு. இஃப் ஐ புட் மை ஐ காட் அ கார், இஃப் ஐ புட் வாட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் பெட்ரோல் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா. அதுனா வாட்டர் பெட்ரோல் வில் பர்ன், வாட்டர் வில் புட் ஆஃப் த ஃபயர் அப்படின்னு. ஓ யூ நோ இட்ஸ் ஹீட் என்ஜின் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு. என்ன சொல்லுறதுக்கு ஹாப்பி. அதை தவிர வேற ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்கல. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டார். என்னுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்ம்ல நான் ஹாபிஸ், ரீடிங் புக்ஸ் அண்ட் சீயிங் மூவிஸ்ன்னு எழுதியிருந்தேன். ரீடிங் புக்ஸ் you read, and what book you read last அப்படின்னாரு. And then I read Inside Asia. He couldn't believe his ears. He said, you read Inside Asia அப்படின்னாரு. Yes. Who wrote that அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஜான் கந்தர் அப்படின்னு. He was very happy. He couldn't imagine இந்த மாதிரி. செகண்ட் கொஸ்டின் கேட்டார், இஸ் இட் இங்கிலீஷ் மூவிஸ் அப்படின்னாரு. அது ஒன்று தானே எனக்கு தெரியும், தமிழ்லாம் பார்த்தது கிடையாது ஜாஸ்தி. அப்போ
English movies, yes. What is the last movie? Northwest Mounted Police. Who acted in that? I said Gary Cooper. This is the interview. Just imagine an interview done for a young boy who has come out of nothing and by people who are very senior in their profession. அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டைமண்ட் எடுத்து நம்ம அன்கட் டைமண்ட் எடுத்து அதை கட் பண்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க வழியா எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறது இல்லை. அதான் அந்த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் அவர் இன்டர்வியூஸ் அண்ட் தேர் இன்டர்வியூஸ். Yes, who acted in that? No, Gary Cooper, he got up, came around the table and embraced me and took me out of the doors which open into the parade ground in INS Shivaji. Big parade ground with huge mast with 2 yardarms. பக்கத்துல cannons with cannon balls. அவர் அந்த கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், by tomorrow morning if you don't remove your earrings, I will hoist you up the yardarm and shoot you with this cannon அப்படின்னார். I really got frightened. I was selected into Desi and I got into that. I'm sorry for maybe boring you. But INS Shivaji is a beautiful establishment. It is near Lonavala ஒரு இடத்துல இருந்து 7 மைல் உள்ள. ஐஎன்எஸ்னுடைய மாட்டோ என்னன்னா கர்மசு கௌஷலம்னு பிகீதையினுடைய செகண்ட் சாப்டர்ல கர்மசு கௌஷலம் பாரதியார் ரொம்ப அழகா அதை மொழிபெயர்த்திருக்கார். யோகம் செயல்களின் திறமையாம். யோகம் செயல்களின் திறமையாம். நம்ம செய்யற வேலை ஒழுங்கா செஞ்சா அதான் யோகங்கிறது. இதுதான் ஷபாஜினுடைய மாட்டோ. 876 acres of this thing at a height of 2003 between a place called Duke's Nose and Tiger's Leap. யோகம் செயல்களின் திறமையாகும். இதுதான் crest. You can see from the sea one hand raising with a hammer in the hand to show its mechanical engineering establishment. கீழே இருக்கு கர்மசு கௌஷலம் சிவாஜின்னு மேலே. இந்த இதுல நான் போறேன். இப்ப இதான் டியூக்ஸ் நோஸ்னு ஒரு மலை, பக்கத்துல டைகர் ஸ்லீப்னு ஒரு அதல பாதாளம் 650 மீட்டர் லோயர் டவுன், அது ஹைட். ரெண்டுக்கு நடுவில் இந்த சிவாஜி. ஸோ இயற்கை ரசிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு காஷன் படத்தை பார்த்து சிரிக்காதீர்கள். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பிக்சர் அவைலபிள் இன் மை என்டையர் ஃபேமிலி. நான் கரெக்டா 71 years முன்னால when I joined, you see the shots, it is like that Scottish kiln, that is the uniform we had and this coat. In the uniform, about 4 years I spent like this. And then I used to cry in the evenings, homesick வந்தப்ப எங்க அப்பா லெட்டர் எழுதுவார். அடிக்கடி பெரிய பெரிய லெட்டர் எழுதுவார், 5-6 பக்கம் எழுதுவார். ஒரே ஒரு லெட்டர் உங்களுக்கு சாம்பிளா படிச்சு காட்டுறேன். இவர் சொல்றார், I am now in a small village. Our inspection-க்காக நிறைய வில்லேஜ் போவார். I am now, we corresponded only in English. வேற ஒரு பாஷை எங்க வீட்டுல correspondence only, always in English. I am now in a small village away from roads. This evening I saw a small fellow, hardly 5 years old, driving before him 4 strong bulls, each of which was terribly afraid of him. Will our children do it? I stood watching that child and wondering and wish that all our boys, including Annam, that is my sister, grow up like that, undaunted, fearless. Such a surrounding you can never get in a town. பாருங்க எவ்வளவு கோபத்தோட அவர் எழுதுறாரு. Nearly filled with 1/4 or half or 3/4, no, whole lot of cupboards. So you are now going into Navy, you will learn something. Anyway, I joined and I was very happy at whatever things that are happening. Admiral Sir William Edward Parryங்கிறவர் CNS Chief of Naval Staff. He is 6'3". எங்க கமாண்டிங் ஆஃபீஸர் கேப்டன் தயாசங்கர். லேட்டர் he became admiral. Short, he was CO. 2 பேரும் உட்காந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பக்கத்துல போய் நின்றுட்டு இருந்தேன். I was very good in caricature. எனக்கு ஈஸியா படம் போட வரும். அப்போ எனக்கு ஒரு யோசனை இவர் 5 feet 2 inches அட்மிரல் சங்கர், Parry was 6 feet 3 inches. உடனே ஓடி போய் ஒரு பேப்பர்ல ஒரு படம் போட்டேன். இந்த படம் தான் அது. Admiral Shankar looking up at Edward Parry. கீழே எழுதினேன் அன்பேலன்ஸ்டு டயட்னு எழுதிட்டு கையில சுத்தி வச்சுட்டு போய் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. தயாசங்கர் திரும்பி பார்த்தாரு. எஸ் அப்பல் நரசையான்னு ஃபுல் நேம் வச்சுன்னா அவர் எப்பவும் கூப்பிடுவார். எஸ் அப்பல் நரசையா அப்படின்னு. என்னுடைய ஃபுல் நேம் அப்பல் நரசையா சார் அப்படின்னு அந்த பேப்பரை கையில கொடுத்துட்டு ஒரேடியா ஓடிட்டாங்க. நிக்கவே இல்லைன்னா எனக்கு பயம் என்ன ஆகுமான்னு மறந்துட்டேன்.
அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு நான் வந்து கிளாஸ்ல இருக்கிறப்போ கமாண்டர் வில்காக்ஸ்னு ஒருத்தர் எங்களுக்கு என்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுத்திருந்தார். அப்போ ஒரு மெசஞ்சர் கேம் with a small note in his hand. Commanding officer wants to see cadet நரசய. எனக்கு பயம் வந்துட்டு. அவர் சொன்னார், what the hell have you done now? Commanding officer is hauling you up. You are in for trouble அப்படின்னார். எனக்கு பயம் இல்லை, போ போ போ, என்ன பண்றது, நீ பண்ண ப்ராப்ளம் அப்படின்னாரு. நேரா போனேன். அப்ப அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் ரூம் இஸ் about 8 feet long. He's sitting in he's short, full of a huge table. He's almost barfed. அங்க போனா அந்த ரூம் வந்து ஒரு 8 feet இருக்கும். எனக்கு என்னமோ ஒரு மைல் இருந்து நடந்து போனேன், நடுங்கிட்டே நடந்து போனேன். அந்த படத்தை ஒரு டேபிள் மேல வச்சிட்டு இருக்காரு. யூ ட்ரூ திஸ் அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னு. ஷோர் அப்படின்னாரு. எஸ் சார். நான் சிட் டவுன் ஹியர்னாரு. ஒரு கமாண்டிங் அவசரம்னால ஒரு கேடட் உட்கார்றதுங்கிறது கேள்விப்பட்டதே கிடையாது எந்த நேவிலையும், எந்த ஆர்ம் ஃபோர்ஸஸ்லையும். உடனே நான் பயந்துட்டேன், உட்காரல. இன்னொன்னு சிட் டவுன் அப்படின்னாரு. ஒரு பேப்பர் எடுத்து வச்சார், ஒரு பென்சிலை கொடுத்தார். நவ் யூ ட்ரா. கமாண்டர் கபூர் அப்படின்னாரு. கமாண்டர் கபூர் was our first lieutenant in INS Shivaji. Very, very cruel fellow. I mean, he will punish everybody very badly. You know him அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னு. You now draw Commander Kapoor with a donkey's face and write Commander Kapoor under அப்படின்னாரு. I was always a little fast. I was quite fast. I told him, sir, I will draw, but I will not write his name அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டாரு. I understand, you are a clever man அப்படின்னாரு. Draw பண்ணி கொடுத்தேன். That is the end of it. I don't know, after 2 months Commander Kapoor was transferred. So I was ஸோ இது ட்ரைனிங் முடிஞ்ச உடனே என்ன ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சது ஒரு நாசகாரி கப்பல், டெஸ்ட்ராயர் தான். ஆல்ரெடி இட் வாஸ் வெரி ஓல்ட் பிகாஸ் இட் வாஸ் World War II ப்ரூ. அதில் தான் போய் ஜாயின் பண்ணேன். ஃபார்மலி இட் வாஸ் கால்ட் HMS Raider. Boarding on the ship itself on the first day was a great adventure. In July 53, late evening, raining and dark, கேட்வே ஆஃப் இந்தியால இருந்து ஒரு 500 meters தள்ளி நங்கூரம் வச்சு அந்த கப்பல் நிற்கிறது. ராத்திரி ஈவினிங்ல போறேன். நல்லா ஜூன், ஜூலை, ரொம்ப கடல் பொங்கி இதாகிட்டு இருக்கும். அங்க போனா அங்க ஒரு போட்ல ஏறி போறேன். நேரா அங்க போன உடனே இந்த மாதிரி ஒரு கேங்வே மூலமா மேல போகணும். அதுல போட்டு போறது, போட் பக்கம் கூட போக முடியல, அவ்வளவு அலை. நான் முதல் பெட்டியை தூக்கி போட்டுட்டு அங்க ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போயிட்டார். நான் குதிச்ச உடனே போட் மூவ் and I fell between the boat and the ship. And mind you, the wave height was about 6 feet. ஒன்றும் பண்ண முடியாது, எவ்வளவு பெரிய ஸ்விம்மரா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த போட் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் மீ. I got frightened. இந்த கேங்வே கீழே ஒரு பிளாட்ஃபார்ம், அதுக்கு கீழே போய் ஒரு ஸ்டாண்ட் பிடிச்சிட்டு தண்ணிக்கு கீழே போயிட்டேன். நம்பி ஒரு 2 feet below water I was sticking. When the boat came and banged against this thing and went away, I came up and walked up. My hat was lost, everything. I came up completely drenched. My bedding was also lost. இங்க வந்தா எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. இப்ப கமாண்டர் நாசரத்னு ஒருத்தர் கமாண்டிங் ஆஃபீஸர், he came running down from the bridge. ஏன்னா புது ரெக்ரூட், புதுசா ஜாயின் பண்றவ தண்ணிக்குள்ள விழுந்து வச்சிருக்காங்கன்னு அவங்க ஓடி வந்திருக்காங்க. அங்க ஒரு சீனியர் sailor, சாமி, he says, my God, he is still alive now. I thought he was terribly disappointed actually. ஆனா அந்த கமாண்டர் நாசரத்னி Jew, 2 Jews only were there in Indian Navy. He was one. He got one glass, ப்ரௌனா ஒரு லிக்விட் கொடுத்து அப்படியே வாயை போட்டு உள்ள தள்ளிட்டாரு. நான் அது என்னன்னு தெரியாத குடிச்சிட்டேன். தட் வாஸ் பியூர் பிராண்டி. அது ஃபர்ஸ்ட் டைம் ஐ டேஸ்டட் பிராண்டி, நாட் டேஸ்டட் பட் ஐ ட்ராங்க். அதுக்கப்புறம் வந்துட்டேன், போய் படுத்துட்டேன், அவ்வளவுதான் தெரியாது. அண்ட் when I woke up, it was next day afternoon, 2 o'clock, and the ship was already down in the Bay of Bengal, Arabian Sea, going towards Cochin. ஷிப் வந்து 8 feet waves மேலே எங்கேயுமே போகுது. அப்படியே வாந்தி எடுத்துட்டேன் கம்ப்ளீட்டா எவ்ரிதிங். ஸோ ஒன் சீனியர் sailor came asking, my God, you spewed அப்படின்னு. ஆமா அப்படின்னு. Now don't look at it, keep that damn thing clean, man அப்படின்னு. Then only I realized that you can't afford to feel sick on board and all that. அப்பதான் தெரிஞ்சது ஏன் ஃபோர்ஸஸ்ல இருக்கிறவங்களுக்கு சிக்னஸ் வர்றதில்லை. ஏன்னா சிக்னஸ் ஏன் வருதுன்னா, there is always people around you to sympathize. அங்க யாரும் கிடையாது, so you don't feel sick. அவ்வளவுதான், very easy. Next ship, many ships I went, but one ship I remember was INS Delhi. This was a flagship of Indian Navy.
இது வந்து 72,000 horsepower. You can imagine, Subha, 72,000 horsepower, 4 propellers, huge ship. இதுல நான் சீஃபா இன்ஜின் ரூம் சீஃபா போயிருந்தேன். It was commanded by Captain N. Krishnan. N. Krishnan became very close to me then. அப்பவே ஆயிட்டார். And the one December 31st night at midnight, 12 o'clock, he was a commanding officer. He was fully drunk. He announced over the system saying that I am appointing Narasimha as the commanding officer of the ship for next 2 minutes. அந்த மாதிரி டைப். அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளாக்ஷிப்ல நம்ம இதுக்கு வந்து originally it was called HMS Achilles. Took part in Battle of the River Plate near Argentina, and it had its motto as Deleta non delecta. Deleta non delecta na அழிவோம் ஆனால் தோல்வி அடையும். Deleta non delecta. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ண ஒரு தடவை நான் இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன், ஐஎன்எஸ் அடையாருக்கு வந்தேன். என்ன பண்ணாங்க, அங்கே ஸ்டேட் இன் த ஃபோர்ட் ஃபார் சம் டைம். கோட்டக்கோ இங்கே தான் எனக்கு ஹிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஃபோர்ட்டுக்குள்ளே என்ன வச்சிருந்தாங்க. ஏன்னா இன்சார்ஜ் ஆஃப் சாரதாகன் சுகன்யான்னு 2 ஜெர்மன் போட்ஸ் வந்தது. அதுக்கு என்ன இன்சார்ஜாக போட்டு வச்சிருந்தாங்க. அப்போதான் இன்ட்ரெஸ்ட் இன் ஹிஸ்டரி க்ரோ. Then suddenly one day one telegram came asking me to proceed to London immediately. சரின்னு லண்டன் கிளம்பி போனேன். என்னன்னு அங்கே மைனஸ் விக்ராந்த் கன்சல்ட் பண்றாங்க. We are sending you as a party to stand by and take over as flight deck chief. I was the youngest fellow in the world, youngest chief of flight deck in the world actually, in all the aircraft carriers. Anyway, I landed in London airport, Heathrow airport. I am talking about early in 59 or 60. Upper Heathrow was a horrible, even though it is a horrible airport, then also it was horrible airport. அங்கே போன உடனே என்ன ஆச்சுன்னா, அங்கே எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு வேன் வந்துருந்தது. I was sent as an in charge of 30 sailors. 30 plus 1, 31 people. As usual, High Commission was sent a message saying there are 13 sailors arriving. So ஒரு சின்ன வேன் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் 13, hardly 20 people can go, but we are 31. நான் ஏற போனேன். அப்பெல்லாம் எங்களுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் வி ஹேவ் நேவல் ஐடென்டிட்டி, எவ்ரிவேர் யூ கேன் கோ. இப்போ வெளியில் வந்தோம் அந்த டிரைவர் ஏற்ற மாட்டேன்ட்டான். நோ 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 நோ, இதை கடலோடியில் எழுதியிருக்கேன், இதை பற்றி ஏற்ற மாட்டேன்ட்டு எல்லாம் ஐ வில் பி ஓவர்லோடிங், ஐ வில் பி அரெஸ்டட் அப்படின்னா. அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு என்னை ரிசீவ் பண்ணியிருந்த ஹை கமிஷன் அஃபீஷியல் ஒன் ஃபெலோ டோல்ட் மீ, ஜஸ்ட் ஆஃபர் ஹிம் சம்திங், ஹி வில் டேக் யூ அப்படின்னா. நான் எனக்கு தெரியாது, நான் என்ன வாட்ஸ்அப் இது 10 shillings போருமான்னு கேளு அப்படின்னா. ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம், வில் 10 shillings do அப்படின்னு. ஓ எஸ், வை நாட் அப்படின்னா. எல்லாத்தையும் போட்டு ஏற்றி கொண்டு போய் கீழே உட்காந்து சொல்லலாம். ஸோ this is nothing to do with India, it is all over the world. அப்பதான் தெரிஞ்சிருந்தேன் இந்த மாதிரி விஷயங்களும். Then we went to Euston Station. அங்கேயும் ப்ராப்ளம் இருந்தது. அங்கிருந்து I had to go twice to German Street. First time landing in London and I had to run around from Euston Station to German Street High Commission office 10 times, to get my proper help. But nobody helped. அங்கே ஒரு இனாம்தார்னு ஒரு பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணோம், one of my group. Eventually we landed in Belfast. Belfastல லேண்ட் ஆனப்போ 6 degree temperature and I was having 13.5 shillings per day allowance, and we were given a hotel. The hotel charge was more than £1 a day. அதனால எனக்கு கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க, you find a dig அப்படின்னா. டிக்னா லேண்ட் இது பேயிங் கெஸ்டாக போயிடுங்க, அதுக்கு டிக்னு தான் அங்கே சொல்லுவாங்க. So I went looking for, and I got into one house that was owned by one Alexander and Mrs. Alexander. Both are about my age group only. So she took me as a paying guest. But as usual, there was problem in the beginning that racism was there. She was asking me, I hope you know our manners and the English systems and all. In a column with her name was Joyce. So what I did was I took a big paper and wrote on that in the night, a thing of beauty is Joyce forever. Table மேல் வச்சுட்டு காலையில் போய் பார்த்துருக்கா. A thing of beauty is joy forever, kids line adu, but her name is Joyce, so I wrote a thing of beauty is Joyce for. From that day she became very good with me and I was quite happy, and then joined Vikrant, and this is Vikrant at that time. Vikrant was then being built in Holland and Wolf shipyard. அதனுடைய மாட்டோ வந்து ஜெயேம சம் யுதிஷ்பிரதா அப்படின்னா, I completely defeat those who dare to fight with me. From Rigveda, this is quoted. Jayame Sam Yudishprada.
இது வந்து it was an old Hercules ஒரு it was this thing converted into 16th February 61 commissioning warrant was read by எங்க commanding officer Mahindra, renamed Vikrant by Vijay Lakshmi Pandit. அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. Him composed to Aditi, the Indian god of eternity, figured in the commissioning ceremony. படிச்சார் அவர் அந்த 4 verses. I grew in the Navy as a, I'm showing you this photograph, Subha, because you had put it already. This is me as the flight deck chief on board. It was one of my best this thing, but I will tell you a beautiful story now, which you must hear. We went to Isle of Wight for this thing, for trials, you know, and we boarded some aircrafts there and a pilot also. We went to North Sea for trials. I mean, Sea of Scotland for trials. அங்கே பண்ணிட்டு இருப்பார். போகிறப்ப சொன்னோம், எங்கள் ஃபோர்மன் ஒருத்தர் இருந்தார், பிக் சாமி. ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் 7 feet ஹை, நல்ல ஸ்காட். And with him was one V-Jack. V-Jack, that Jack was 6 foot and he was called V-Jack. Anyway, they both were telling me, you are the flight deck chief, be very careful. No aircraft carrier has left without a human death. So somebody will go in the first trials, you have to be careful. I said, I don't believe in all that. அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனா என்ன ஆச்சு, எலஃபைட்ல இருந்து வந்துட்டு இருக்கிறப்போ நாங்க ஃபர்ஸ்ட் ஃபிளைட் முடிஞ்சு செகண்ட் ஃபிளைட்ல வரோம். ரெண்டாவது ஃபிளைட் ஆறது. இனாம்தார் வாஸ் மை இந்த சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ அண்ட் த இன்ஜின் ரெவ்ட் அப் அண்ட் வி வர் ரெடி. ஐ கேவ் தி சிக்னல் ஃபயர் அப்படின்னு லான்ச்சுக்கு. ஃபயர் பண்ணோடனே இந்த பையன் இனாம்தார் சும்மா இருக்காம தலையை தூக்கியிருக்கான். ஆக்சுவலி வி ஷுட் நாட் ரைஸ் அவர் ஹெட் பியாண்ட் 2 feet. ரைஸ் பண்ணோடனே அந்த ஜெட் அவுட்லெட், ஹி வாஸ் ப்ளோன் அண்ட் த்ரோன் இன் டு த சைட் ஆஃப் ஷிப். And instantaneously he died. We flew him in a helicopter to London Brain Hospital, but he was declared dead. So then only I understand what Big Sam said is quite correct. ஒரு பலி இல்லாம ஒண்ணுமே போகாதுங்கிறது கரெக்ட். நாங்க அப்போ மால்டாக்கு போறோம். மால்டால என்ட்ரன்ஸ் டைம் அது. This is how you can see how the aircraft is fired from a steam catapult. I was specially trained in Scotland for hydraulic engineering, and I used to be the in charge of this crowd. And once the thing goes, and I had a record of launching an aircraft at 29 seconds interval. Nobody beat me in that, including Royal Navy chiefs, So I came back, and the rest of it I will tell you about my merchant navy and all later. But I will tell you because again Navy I came back for some reason. That is, I had already joined the merchant navy, then left the merchant navy, joined through UPSC selection into government service, was posted in Visakhapatnam. When I was posted in 1970, an urgent call came saying that Vikrant is now involved in this Bangladesh war. We need all the specialists back. And so they asked central government permission to send me back to Navy. So I was asked to go back for 3 months deputation to Navy. So I joined, and Admiral Krishnan was in charge there because he used to like me even on board Delhi. So he said, center approved my service, and I was sent to Shivaji. This is the PNS Ghazi. I was personally involved in the sinking of Ghazi, though many stories go about of those things. This is a Pakistan submarine Ghazi. This submarine Ghazi was originally called Diablo in US Navy. It is US Navy loaned to Pakistan. At that time, US was totally against India and they were helping Pakistan. And this Ghazi itself is translate பண்ணோம்னா அதுக்கு Ghaziங்கிறதுக்கு நம்பிக்கையை காப்போம்னு தான் அர்த்தமாகுது. 28 torpedoes it had. It has a torpedo firing huge submarine. அதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விக்ராந்த் இஸ் ஆல்ரெடி நியரிங் வைசாக் டு டேக் பார்ட் இன் பங்களாதேஷ் வார். யூ மஸ்ட் சம்ஹவ் சிங்க் விக்ராந்த் அப்படின்ட்டாங்க. ஸோ ஐ வாஸ் இன் ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட். அப்போ இந்த மெஷின் வந்த உடனே அட்மிரல் கிருஷ்ணா என்ன பண்ணாருன்னா, he dispatched Vikrant immediately to Andaman side so that from there they can attack Bangladesh if necessary. War was not declared. Already I was into the Navy in the thick of all these things.
அப்போ வந்து by quarters I was allowed to keep, so I was in at home only. அப்போ வந்து காசியை வந்து 1 month முன்னால இருந்தே கிளப்பி விட்டாங்க கராச்சியில. And we got all the messages. Ghazi came with the sole idea of sinking Vikrant. So it was proceeding towards Visakhapatnam. விசாகப்பட்டினத்துக்கு அவங்களுக்கு ஜோன் விக்டர்னு பேர் வச்சிருந்தாங்க. பாகிஸ்தான் fellows named Visakhapatnam as zone Victor. So this message was interpreted by our people and they took immediate action. விக்ராந்தை அந்தமானுக்கு அனுப்பிச்சிட்டார். அந்தமான்ல அவருக்கு என்னன்னா போர்ட் எக்ஸ்ரேன்னு சொல்லி அனுப்பிச்சார். போர்ட் எக்ஸ்ரேன்னு அது ஆல்சோ கோட் வேர்ட். There is no port X-ray, but it was sent to port X-ray anchorage with all the people. அப்ப என்னாச்சுன்னா நான் வந்து இங்க ஜாயின் பண்ணோன்னே அப்ப பாக்குறேன் ஒரு நாள் நைட்டு. This is the 10th class diesel electric and first fast attack submarine of Pakistan Navy, leased from United States in 63. USSல அதுக்கு பேரு Diablo, means devil in Spanish. Ghazi took a trip to hunting Vikrant came. Ghazi now sailed to Visakhapatnam to start laying mines to check Indian Navy ships clustered in this major Indian naval base. In the night of 2nd or 3rd December 71, it reached Vizag area. Pandirukku. Commander Mukundan was my immediate superior. One night at 12 o'clock, past 12 o'clock in the midnight, he called me on the phone. He said, "The balloon is up. Proceed to dry dock for undocking INS Nistar." That was my message. But as I was going, I heard a thundering noise in Vizag outside harbor. Thundering noise, such a big noise, the whole quarters, doors and all were shaking. So I went to dry dock. There was one ship called INS Nistar. It was a Russian vessel, still manned by a lot of Russians, and it was in dry dock. I had to get it undocked to go out to find out what is happening. So we worked, myself and 6 Russian engineers worked whole night and got the INS Nistar ready on the 2nd day morning. I went by 2-wheeler. I remember it was past 1:30 of December 4th. I very clearly remember in the midnight I'm going to that ship. And on 1st December 71, Admiral Krishnan briefed Captain Inder Singh, Rajput commander. ராஜ்புத்ங்கிற ஷிப் இந்த நம்ம சர்வ் பண்ண ராணாவுடைய சிஸ்டர் ஷிப். He gave this Rajput the code name Vikrant. He changed all the code names. விக்ராந்துக்கு ராஜ்புத் நேம் கொடுத்துட்டு ராஜ்புத்துக்கு விக்ராந்த் நேம் கொடுத்துட்டார். So he asked Rajput to sail out to find out what is happening. And he told him very clearly, I am sending out on an important mission. You may be attacked by torpedoes by a submarine. Anna, I'm sorry, I may have to lose you, but this is what I can do. Eastern Command control room. But that man, Inder Singh, says, I take it as my pride, son. And the night I was called, that night. He hears some disturbance in the water. And the lookout சொல்றாரு இது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார், ஏதோ இருக்குன்னா மேபி சப்மரீன் இவருக்கு பயம் வருது. சரி இந்த சப்மரீனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க இருக்குன்னு சரியா தெரியாது. He just fired 2 depth charges. At that time, Ghazi already knew somebody is after me. So சப்மரீன் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக் வந்தோடனே they start diving, very deep diving. So அவர் went deep, but it was not very water was not very deep. And 20 meters மேல ஆழம் கிடையாது, 30 meters மேல ஆழம் கிடையாது. So when he went very fast with his rudder fully put off, அப்படியே went and hit at the bottom. And at the same time, these depth charges were put by INS Rajput. Some explosion took place. In a matter of seconds, the submarine's front portion blew up because it had already torpedoes brought out to be firing. So it was a sort of suicidal mission for Ghazi. So Rajput escaped and went away to Andaman Island. அப்போ வந்து அதுக்கு தான் இந்த சத்தம் கேட்கறது. இந்த நிஸ்டார் எடுத்துட்டு நாங்கள் 3rd day morning we went there with our divers and the diving bell கூட போய் divers ஃபோட்டோவில் காட்டுற க்ளோஸ் சர்க்கிள் டிவியில் தெரியுது. The submarine is lying head down like this with tail still floating, front bottom. We brought in 6 dead bodies and various other equipment. As a decoy for INS Vikrant, broadcasting massive load of encrypted radio traffic. சும்மா விக்ராந்த்ல இருந்து போற மாதிரி ஒரு பொய்யான மெசேஜ். In fact, I clearly remember
one sailor receiving a message from his home saying that your mother is seriously ill, and he sends back a telegram, I am in action, I can't come. இதெல்லாம் bogus messages sent from Rajput in the name of Vikrant, so that Pakistan picks up the Vikrant. We found out also later all these messages were picked up by Pakistan. On 25th November itself, Pakistani Navy message from their submarine commodore Karachi stating intel indicates carrier in port Visakhapatnam. Carrier na Vikrant. Vikrant is in Visakhapatnam. The bait was taken. Ghazi came out of channel by saw or heard a destroyer approaching, put her rudder hard over in order to get away seaward. And the Rajput noticed the disturbance. Upon the launched 2 depth charges. It's also possible that the detonation of the charges triggered a mine that was being kept in ready to set near the torpedo tube. So maybe it is a suicidal thing. Eventually, the battle was lost by Pakistan, and this is Captain Krishnan at your extreme left hand. You can see with the white uniform, Captain Krishnan, Admiral Krishnan, and all others. And this Niazi signing the declaration of surrender. And this is the only civilian available there, and the extreme end, who is the Foreign Secretary of India. And this is Air Force Chief, Army Chief, and Naval Chief. All the 3 are there, and Niazi signing the surrender document. So, signing the instrument of surrender on December 1671. Actually, I am I think I'll go back to. I'll close this. Yeah. Okay. Yeah. This is my naval experience, and this is my naval experience. But anyway, plenty of it, but some interesting things. Anyway, sorry, Subha, have taken a little longer than 20 minutes. No, அப்படி நினைக்க வேண்டாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை பதிவு செய்யணும்னா இந்த நிகழ்ச்சி. ஸோ அதனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. உண்மையாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கே தெரியாத சில படங்கள் பார்த்து இன்னைக்கு, அதுவும் எனக்கு ஒரு இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க ஜாயின் பண்ணது, அப்புறம் அந்த ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணது, அது கடல்ல விழுந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் நினைக்கிறேன் இந்த ஃபீல்ட்ல போறவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன், ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீ சிக்னஸ் பத்தி சொன்னீங்களே, எனக்கு அதனாலே பயம், கப்பல்ல வந்து போகக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். வாமிட்டிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. அதனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. Thank you so much. நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் நிச்சயமா சில கேள்விகள் வச்சிருப்பாங்க. ஒரு 2-3 கேள்விகள் உங்களுக்கு அதிக நேரத்தை உங்களுக்கு எடுக்காம. கேள்வி கேட்டா நீங்க தான் சொல்லணும் இது என்ன. Yeah, sure. I will let you know. கவலைப்படாதீங்க. எதுவும் கேள்விகள், டிஸ்கஷன் ஏதாவது இருக்கா? ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா ஆடியன்ஸ் இருக்கிறவங்க? தேமொழி, உங்களுக்கு? ஒரு நாகை சுகுமாரன் ஐயா ஏதோ கேட்க விரும்புறாரு. நான் அன்மியூட் பண்றேன் மேடம். அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி பேசுங்க. வணக்கம் ஐயா, மெல்பர்ன்ல இருந்து பேசுறேன். நான் நாகை சுகுமாரன். எனக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினம். நீங்க இந்த கடல் அனுபவங்கள்ல நீங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே மெய் சிலிர்த்து ஐயா. ஏன்னா நாகப்பட்டினத்துல நாங்க படகு வச்சிருந்தோம். அந்த கடல்ல போகும்பொழுது, முதல் முறை கடல்ல போகும்பொழுது எப்படி அந்த வாந்தி வரும், எவ்வளவு சிரமங்கள் இருக்கு அப்படின்றது. ஆனா நீங்க அந்த 2 துருவத்திலையும் பயணம் செஞ்சிருக்கீங்க. ஒண்ணு வந்து நாட்டுக்காக ஒரு போராடி ஒரு பெரிய போராளியா இருந்திருக்கீங்க கடற்படையில. இன்னொன்று நாளைக்கு பேச போறீங்கன்னு நினைக்கிறேன், இந்த வாணிக கப்பல்ல பயணம் செய்த விஷயமா நான் நினைக்கிறேன். அப்படிதானே ஐயா? நாளைக்குள்ளது வந்து ஆமா வணிக பயணங்கள் அப்படிங்கிற வகையில வரும். அந்த வணிக பயணம் அதுல நாளைக்கு கொஞ்சம் நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா நாளைக்கு என்னுடைய தந்தையார் வந்து வணிக கப்பல்ல பயணம் செய்தார். இந்த விஷயத்திலேயே ஒரு குறிப்பா நான் சொல்றேன், கடல்ல வந்து நீண்ட தூரம் ஒரு எவ்வளவு காலம் வந்து நீங்க தொடர்ந்து பயணம் பண்ணிருக்கீங்க கரையை தொடாம?
சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்தியன் நேவியில 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மர்ச்சன்ட் நேவியில 2 இயர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு தடவை போய் இன்னொரு 2 இயர்ஸ் பண்ணேன். ஸோ மொத்தமா 14 இயர்ஸ் ஷிப்லேயே செயல் பண்ணியிருக்கேன். அதனால செயலிங் வந்து எனக்கு அதுல பியூட்டி என்னன்னா, நான் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். நமக்கு வேற ஹேபிட்ஸும் கிடையாது. ஸோ இட் வாஸ் குவைட் டிஃபிகல்ட். இட் வாஸ் நாட் ஈஸி, பட் அது என்னுடைய அடுத்த கேள்வியா இருந்தது. அதாவது இப்ப கடல்ல வந்து ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு நீங்க போகிறதுக்கு சில சமயம் பல நாட்கள் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பல நாட்களுக்கு அசைவ உணவுகள் தான் எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி நீங்க சமாளிச்சீங்கன்றதுதான் என்னுடைய கேள்வியா இருந்தது. அதுக்கு நீங்களே நாளைக்கு வணிக கப்பல்ல நான் பட்ட அனுபவத்தை சொல்றேன். லாங்கஸ்ட் சைலிங் நாளைக்கு சொல்றேன். அதை பத்தி லாங்கஸ்ட் சைலிங் 52 days at sea without seeing a shore. அதுக்கப்புறம் நாளைக்கு சொல்றேன். நன்றி ஐயா, நன்றி நன்றி. கோபு, ஹாய். வேறு கேள்விகள் ஏதாவது இல்லாட்டியும் ஒரு அவங்களோட ஏதாவது கருத்துகள் இருந்தாலும் சொல்லலாம். கோபு இணைந்திருக்கிறாரு. வணக்கம் சார். இல்ல நான் ஆரம்பத்திலேயே இணைஞ்சிட்டேன். அவர் எனக்கு நரசய சார் போய் பார்த்துட்டாரு. ஹேர் கட் ஷேவ் பண்ணல. அவர் முதல்ல விட்டு ஆரம்பத்துல திட்டு வாங்க வேண்டாம், கடைசியில வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ. கோபு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சௌக்கியமா இருக்கேன். எனக்கு எப்பவுமே ரொம்ப க்ளோஸ். அது வந்து ஐ கேன் டேக் லிபர்ட்டி வித் ஹிம். ஏதாவது சொல்லுவேன், தலை சிவல் ஏதாவது சொல்லுவேன். அதனால சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது என்ன மீட்டிங் போனா டிஷர்ட் போட்டுட்டு வந்தா கேட்பேன், ஏன் டிஷர்ட் போட்டீங்க? அதுதான் கோபு. பட் கோபு இந்த விஷயம் பூரா தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன். அவர் தான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாரு. இந்த வராமீரா சயின்ஸ் ஃபாரம்ல அவர் வந்து இத பத்தி பேசினாரு. அவ்வளவுதான். என்ன நிறைய சொல்றது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து இப்படிதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்பொழுது இது எழுதாததெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு பதிவாகிறது இல்லையா? ஆனா ஒன் திங், இதுக்கு முன்னால் ஒன்னு சொல்லணும் சுபா. வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நவ் எக்ஸ்ட்ராடினரி திங். ஏன்னா நம்ம கண்ட்ரிலேயே, நம்ம இந்தியாலேயே ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எதையுமே ரெக்கார்ட் பண்றது இல்லை. யாருமே ஒன்றும் தெரியாது. வேற அந்த காலத்துல நேத்து வந்து நான் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே பத்தி சாட்டர்டே பேசிட்டு இருந்தேன். அதுல அவங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு. மார்னிங் மேஜர் நாராயணன். ஸோ இவரும் ஆர்மியில நிறைய கார்கில் எல்லாம் சர்வ் பண்ணியிருக்கா. ஸோ ஹில் ஆல்சோ பி. பட் என்ன மெயினா என்னன்னா, எனக்கு அப்கோர்ஸ் அந்த டைம் இட் வாஸ் சீக்ரெட். அதனால யாருக்கும் சொல்ல முடியாதுன்றது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். ஏன் சொல்றேன்னா, நான் நீங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணதுனால இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தெரியும் இல்லையா என்ன ஆச்சு. ஏன்னா அதர்வைஸ் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆக்சுவலி நம்ம ரெக்கார்டே பண்றதுல வேற அந்த காலத்துல அவங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. நீங்களே பார்த்தீங்க இல்லையா, you went to Copenhagen, you went to so many places. அதான் அந்த இது நமக்கு இல்லை, அந்த ஹேபிட் இல்லை. ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன். அப்சல்யூட்லி. சார் நீங்க மாடஸ்டினால சொல்லல, ஆனா உங்களுக்கு அந்த பங்களாதேஷ் இதுக்கு உங்களுக்கு ஒரு மெடல் கிடைச்சதை பத்தி சொல்லவே இல்லையே நீங்க. பங்களாதேஷ் சர்வீசஸ் டு, நீங்க வந்து ஒரு மெடல் கிடைச்சது உங்களுக்கு இல்லையா, உங்க சர்வீசஸ் டு தி கோவா லிபரேஷன்லயும் பங்களாதேஷ் லிபரேஷன்லயும். என்ன அது சொல்லு, சரியா கேட்கல. சாரி, சுபாஷினி உங்களுக்கு கேக்குறதா? அவர்கிட்ட சொல்ல முடியுமா? எனக்கு கேக்குறது எனக்கு நல்லா கேக்குது. இந்த மெடல், உங்களுக்கு ஒரு மெடல் ஒண்ணு கிடைச்சதா ஒரு அப்ரிசியேஷனுக்காக, பங்களாதேஷ் லிபரேஷனுக்காக அப்படின்ட்டு சொல்லுங்க. ஒரு பங்களாதேஷ் லிபரேஷனுக்காக உங்களுக்கு ஒரு மெடல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு கோபு. அதை பற்றி நீங்க பேச முடியுமான்னு கேக்குறாரு. சார் இருக்கீங்களா சார்? நரசய சார், ஹலோ. டெலிபோன் கால் வந்ததுனால அவருக்கு அது ஒரு இன்டரப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். போன் எடுத்து வச்சிட்டாரு, லேண்ட்லைன்ல தான் வந்திருக்கு. ஓகே. ஹலோ. அம்மா அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சானா? அந்த விக்ராந்த் எக்ஸ்பீரியன்சஸ் நல்லா இருந்தது. அந்த போட்டோஸ், படம் எல்லாம் பார்த்ததெல்லாம் வந்து அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அந்த கோட் வேர்ட் மாத்தி சொன்னதெல்லாம் நல்ல டெக்னிக் இல்லையா? அது இல்ல, அது மெட்ராஸ்க்கு ஆபத்து, விசாகப்பட்டினத்துக்கு ஆபத்துலாம் நம்மளுக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா ராணுவ தகவல்லாம் வந்து நம்மளுக்கு அப்ப சொல்ல மாட்டாங்க. அது முக்கியமான இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி யாராவது சொன்னாதான் நம்மளுக்கு வந்து விஷயம் தெரியும். மேஜர் விவி நாராயணன், நீங்க எதுவும் பேசுறீங்களா? சொல்லுங்க.
நீங்க அந்த இது பங்களாதேஷ் அந்த இதுல வந்து ஒரு மெடல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து வாங்குனீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு கோபு சார். பங்களாதேஷ்ல லிபரேஷன் அந்த இதுல வந்துட்டு மெடல் ஒரு இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு மெடல் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. புரியல. பங்களாதேஷ் மேடம் நீங்க அதை கொஞ்சம் மறுபடியும் சொல்ல முடியுங்களா? இல்ல அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம அது பரவாயில்ல, விட்டுலாம். லெட்ஸ் கீப் இட் as a discussion. நாளைக்கு பேச வச்சுக்கோ, நாளைக்கு கேட்டுக்கோங்க, சேர்த்து சொல்லட்டும். நாளைக்கு நான் இப்ப சொல்லிடுறேன். I will send the message. Yeah, I send it as a message, text message. இந்த நேரத்துல மேஜர் ஐயா கலந்துருக்காங்க இல்லையா, நாராயணன் ஐயா, அவங்களுடைய அனுபவத்தை கூட கொஞ்சம் சொல்லலாமே. இது கடற்படை சார்ந்தது, படை சார்ந்த விஷயம் தானே. அவரும் ஒரு அவர் ஆர்மில இருந்தாரு. ஆனா அவரும் ஒரு வெஜிடேரியன் டிவிஷன்ல இருந்த ரெஜிமெண்ட்ல இருந்தாரு. கேளுங்க, அவர் ரொம்ப அந்த சம்பந்தப்பட்ட. நான் ஜாட் ரெஜிமெண்ட்ல இருந்தேன். ஜாட் ரெஜிமெண்ட் அண்ட் நாகா ரெஜிமெண்ட் கூட போயிருந்தேன் ஒரு பெட்ரோலிங்க்கு, ஒரு பார்டர்ஸ்ல. ஸோ நாகாஸுக்கு உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு அதிகம் தெரிய வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு கருப்பு நாய் மாம்சம் ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க. அதில் டெலிகசி என்னன்னா பிளாக் டாக், கருப்பு நாய்னா ரொம்ப விசேஷமாக ரசித்து சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ நாங்கள் போகும்போது, நாங்கள் ஜாட் ரெஜிமெண்ட் நாங்கள் போகும்போது ஊரில் நாயெல்லாம் குறைக்கும். ஒரு 2-3 நாள் பொறுத்து வேற ஒரு பார்டருக்கு போனோம். அங்கே போனால் எல்லாம் ஊரே அமைதியாக இருந்தது. நைட்டு ஒரு 10-11 மணிக்கு நார்மலாக கொஞ்சம் விளக்கறியும், ஏதாவது ஒரு சிமினி இருக்கும், ஒன்றுமே இருக்காது. என்னன்னு கேட்டேன் வந்து சார்பாஞ்ச் கிட்ட, சார் இப்போ தான் நாகா ரெஜிமெண்ட் போச்சு சார் சொன்னாங்க. நாகா ரெஜிமெண்ட் போச்சு என்ன பார்க்கட்டேன், நாயெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சார். சரி பிடிச்சிட்டு போட்டேன், எல்லா நாயும் பிடிச்சி இல்லை கருப்பு நாய் மட்டும் தான் பிடிச்சிட்டு போனாங்க சார். மற்ற நாய்க்கு தெரியும், நாகா ரெஜிமெண்ட் வருதுன்னா தெரியும், மோப்பத்துலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, எல்லா நாயும் ஓடி ஒழிஞ்சிருக்கு சார் சொன்னாங்க. சரிப்பா நாங்கள் தான் வரோம், நாங்கள் ஜாட் ரெஜிமெண்ட் தான், எங்களுக்கு நாகா சம்மந்தமே இல்லையா சொன்னேன். இல்லை சார் உங்கள் யூனிட்ல யாராவது 2-3 பேர் நாகா இருப்பாங்க பாருங்க சார் சொன்னேன். பார்த்தா எங்களோட ரேடியோ ஆப்ரேட்டர், அவன் ஹீஸ் நாகா கை. இந்த நாகா கையோட வாசனையே நாய்களுக்கு தெரியுமா. ஸோ இது ஒன்று, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. 2 ட்ரூப் தான் சாப்பிடுவாங்க நாய்க்கறி, ஒன்று நாகா, ஒன்று அசாமிஸ். நல்ல ஒரு புதிய செய்தி. இது வந்து இந்த நாகாலாந்து சொல்றாங்களே, அந்த ஊர் மக்களா? நாகாலாந்து ஊர்ல மக்கள்ல நாகா பெட்டாலியன்ஸ் இருக்கு. 2 நாகா பெட்டாலியன் தான் இருக்கு இந்தியால. அந்த 2 நாகாலையும் நல்ல தேர்ந்தெடுத்த ஃபைட்டர்ஸ் தான் வருவாங்க நாகாலாந்து. அவங்க நாய் மாம்சம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் கருப்பு நாய் ரொம்ப டெலிகசி ஆகும். எந்த ஊருக்கு போனாலும் நாய் இல்லைன்னா தெரியும் உங்களுக்கு, நாகா பெட்டாலியன் வழியா போயிருக்குது, ஒரு பெட்ரோலிங் இப்பதான் போயிருக்குன்னு தெரியும். மேஜர், உங்களோட கார்கில் வார் அந்த லோகோ அதுல உங்க போட்டோவோட வருமே, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் அவுட்லுக்ல முதல்ல போட்டோ எடுத்தாங்க, அதுல இருந்தா இப்போ இந்தியா ஃபுல்லும் பார்த்தா அதுதான் இருக்குது. இப்போ கார்கில் வார் போட்டா அந்த கொடி பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய பாறையில நகருக்கு தான் வரும். அது 0.4875 ஒரு ஹில் ஃபீச்சர். அது லான்ச், அது நம்ம கைவிட்டு போயிடுது. அது ஒரு 2 பெட்டாலியன் போச்சு, அவங்க அட்டாக் ஃபெயில் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் யூனிட் வாஸ் கால்டு. ஐ பிலாங் டு தி 17th battalion ஜாட் ரெஜிமெண்ட். இவ் என்டர் அண்ட் கேப்சர்ட். அப்புறம் நைட் லாங் ஃபுல்லாக ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சு ஆப்ரேஷன் 4 மணிக்கு முடிஞ்சுது. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் தான், பிகாஸ் ரைஃபிள் எல்லாம் இட் காட் ஃப்ரோசன், புல்லெட்டில் ஃபயர் பண்ண முடியல. வி ஹேட் டு டேக் அவுட் பயனட்ஸ் அண்ட் ஸ்டார்டட் ஃபைட்டிங். அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு தான் அந்த ஒரு நங்கி டேக்ரி சொல்லுவாங்க. நங்கி இஸ் நோட், டேக்ரி இஸ் மவுண்டன் ஹில் டாப். அந்த நாள் சொல்லுவாங்க, நாள் அப்படி ஜெட்டிங் அவுட் லைக் ஃபிங்கர்ஸ். அதில் ஏறி ஆல்மோஸ்ட் 90 degree climb. Enemy never imagined that we'll be able to climb through that tough route. So we chose the most inhospitable terrain. யாராலுமே அன்இமேஜினேட்டிவ் வழியில் ஏறினோம். அப்புறம் we took them by surprise. வாரில் 90% achieved only by surprise. 10 தான் நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டி, நம்பர்ஸ் மிஷின்ஸ் எல்லாம் 10% தான். we're able to surprise the enemy. 90% of the job is already done. We took a very very highly difficult route which nobody could even dreamt of having climbed. அதில் போனதுனால we took the enemy completely by surprise. Before they could regroup, we went and attacked them and got the hill feature 4875. 4875 பிடிச்சப்புறம் அங்கே நம்ம கன்ஸ்லாம் எடுத்துட்டு we started attacking Tiger Hill, and finally it was Tiger Hill was also captured. 29 ஜூலை தான். இப்போ 26 ஜூலை வேற காரணத்துக்காக, அரசியல் காரணத்துக்காக சொல்லிட்டு இருக்காங்க. 29 July was the day when the original Vijay Diwas was supposed to be celebrated. Anyway, thank you. Very good experience. நான் நரசய சார் வந்து அவர் அந்த கப்பல் வரும்போது அந்த இந்த இதெல்லாம் காட்டுவாருன்னு நினைச்சேன்.
அவரு ஐஎன்எஸ் விக்ராந்தோட அதாவது வந்து டாக்யார்ட்ஸ்ல இருந்து கூட்டு வந்து யூரோப்ல இருந்து நீங்க வந்தது இல்லையா, மெடிட்டரேனியன் சி வரையா வரும்போது அவர் வந்து பிரான்ஸ் ஈஜிப்ட்லாம் அப்பதான் அவருக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு வரலாற்று ஆர்வல் அவருக்கு. அப்புறம் நிறைய அந்த கதைகள், சிறுகதைகள் எழுதுறது, அந்த வரலாற்று ஆர்வம்லாம் அதுல தூண்டிச்சுன்னு நினைக்கிறேன். அதை காட்டுவாரு. நான் சொல்றேன் கோபு, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வெனஸ்டே பேச சொல்றேன். நாளைக்கு வணிக கப்பல்கள், நாளைக்கு மர்ச்சன்ட் ஷிப்ஸ் பத்தி எல்லாம் பேசணும். அப்புறம் வெனஸ்டே, அதனால வெனஸ்டே சொல்லுங்க சார். அந்த டீடைல் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய போட்டோஸ் எல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டா இருக்கும். எனக்கு முதல்ல நரசய சார் சொல்ற போது நான் அதை நினைச்சிட்டு இருந்தேன். நமக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் பர்பஸ், இந்த attitude அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கு இல்லையா? அது எஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு 200 இயர்ஸோட ரெக்கார்ட்ஸ் நம்ம பாக்குற போது ரொம்ப நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் நேத்தைக்கும் ஒரு டச் ரெக்கார்ட்ஸ் தான் படிச்சிட்டு இருந்தேன். தூத்துக்குடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிட்டு மேப்ஸ் அப்படின்னா கார்டோகிராஃபி அப்படிங்கிற போது மேப்ஸ் பத்தி நீங்க பேசணும் மிஸ்டர் நரசையா, உங்களுடைய ஒரு டாப்ல. அந்த மேப் ரீடிங் அப்படிங்கிறது, அதுவும் வந்து நீங்க கடல் பயணத்துல போறபோது எப்படி அந்த மேப் ரீடிங் உங்களுக்கு இருக்கு, அப்படி அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க நீங்க உங்களோட டாப்ல. வேற யாராவது கருத்துக்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நிச்சயமா இருக்கிறவங்க யாராவது பேச விரும்புறீங்க? எனக்கு சார் இன்னைக்கு அதை சொல்ல விட்டுட்டாரு. ஐ எம் ராஜாராம் ஹியர். அந்த டிராயிங் வரைஞ்சு கொடுத்துட்டு அவர் உட்கார சொன்ன உடனே சார் வந்து இது முன்னால ஒரு வாட்டி டாக்ல சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டே காலம்புற போனாராம், ஒரு ப்ரௌனி பாயிண்ட் அதான் வாங்கிக்கலாமான்னு. Again that time that person, the same person was a commanding officer. So he said, மரியாதையா போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சார் மிரட்டின மாதிரி அந்த ஒன்னு சொல்லியிருக்காரு முன்னால. I forgot. அது சாரி நீங்க சொல்ல மறந்துட்டாரு. கேளுங்க, நாளைக்கு சொல்லுங்க. நான் ரிமைண்ட் பண்ணி அவருக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். ஓகே மேடம், ஜோதி மீனாட்சி மேடம், வணக்கம் மேடம். இல்ல இவங்களுக்கு எல்லாம் மேரேஜ் பொண்ணெல்லாம் பார்க்கும்போது ஈஸியா கிடைச்சிச்சா அப்படிங்கிறது ஒரு சின்ன, நான் கடல்ல போறவங்களுக்கு அது ஒரு சின்ன கியூரியாசிட்டி மேடம். என் ஃப்ரெண்டோட தம்பி இருந்திருக்காப்ல, பொண்ணு பாக்குறது கிடைக்கிறதுக்குள்ள பரும்பாடு பட்டோம் நாங்க. இவங்களே எப்படி இருந்தது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லுங்க மேடம். லட்சுமி வந்து ரொம்ப அழகான பெண், ரொம்ப அழகான வைஃப் அவருக்கு. லக்கி. ஏன்னா இங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேடம். 6 மாசம் கடல்ல 6 மாசம் இதுல மாதிரி எல்லாம் இருப்பாருங்க. அப்ப இங்க இருந்து பெண்கள் வந்து அமெரிக்கா மிச்ச நாட்டுக்கு போவே முதல்ல பயந்துட்டு இருந்தாங்க. கடல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வரவே கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி வந்துச்சு, அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண சொல்லுங்க மேடம். தேங்க்யூ வெரி மச் மேடம். நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். எதுவும் மிஸ் பண்றதோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் நோட்ஸ் எடுத்துட்டு நான் மிஸ்டர் நரசயாக்கு அனுப்பிடுறேன். So he will cover that in the next sessions. Anyway, thank you Subha very much for this opportunity. ஐயோ மிஸ்டர் நரசயா, அது பரவாயில்லை. நாங்க தான் we are really delighted. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியுது இல்லையா? So வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம இதை வைண்ட் அப் பண்ணிடலாம் இன்னைக்கு நிகழ்ச்சி. நாளைக்கு மீண்டும் இதே நேரம். விவேக் இருக்காரு? விவேக் இல்ல. சரி, திருமொழி நீங்க நிறைவு பண்ணிடுறீங்களா? நம்பர் 50093 மிஸ்டர் அப்பல்லா நரசயா, வெல்டன் சார். கடற்படை பணியிலும் 15 விருப்பும் வெறுப்புமாக கலவையான உணர்வுடன் கலந்து விட்ட தனது வாழ்வை கடற்படை விருப்புக்கும் வெறுப்புக்கும் மாறி மாறி இலக்கான படை. பெருமையுடன் நான் கடற்படையில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ள சில சமயங்களில் தயக்கம் அளித்த படை. அதை விட்ட பின்பு அதை பற்றி நினைக்க தோற்றுவிக்கும் அன்பான படை என்று தனது கடற்படை வாழ்வை பற்றி அவர் கடலோடிய நூலில் கூறியிருந்தார். இப்பொழுது அதன் காரணம் எனக்கு புரிகிறது. இன்றும் அவர் சொல்லும் பொழுது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இவர் மூலம் அவருடைய அனுபவங்கள் மூலம் கடற்படையின் நிர்வாகத்தையும் கப்பலின் நிர்வாகத்தையும் கப்பல்களின் அமைப்பையும் பணிமுறைகளையும் கடற்படை பயிற்சி முறைகளையும் கதை போல சொல்லியதற்கு நன்றி. எனக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இறுதியாக அந்த இந்தியா பாகிஸ்தான் வார், அந்த சமயம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ ரேடியோ பக்கத்துல எல்லாம் கூட்டி நின்றுட்டு அப்போ இந்த இதை பத்தி நியூஸ் வர்றப்பெல்லாம் உட்காந்து ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருப்போம். எத்தனை பாகிஸ்தான் டேங்க் போச்சு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கேட்டுட்டு இருப்போம். அந்த காலத்துல எங்களுக்குலாம் ஜெனரல் மானெக்ஷா தான் பெரிய ஹீரோ. அந்த பழைய நினைவுகள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நம்ம வரும் வெள்ளிக்கிழமை வரை 5 நாட்களுக்கு தினமும் நமக்கு கடலோடி நரசயாவுடன் கடலாடுவோம் என்ற தலைப்பில் சிறப்புரைகள் இடம்பெற உள்ளன. நாளை செவ்வாய் வணிக கப்பல்கள், புதன் தமிழர்கள் கடல் வழி திறமை, வியாழன் கடற்பயண சான்றுகள், வெள்ளி தலைப்பு படைகள். சோ அனைவருக்கும் வணக்கம். தமிழர்கள் பன்னாட்டு அமைப்பின் சார்பில் உங்கள் அனைவரையும்
மற்ற உரைகளுக்கும் நான் வரவேற்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கு ஒரு செய்தி. இன்னைக்கு மலேசிய சுதந்திர தினம். 1957 மலேசியா சுதந்திரம் அடைந்த நாள் 31 ஆகஸ்ட். நான் ஒரு மலேசியர் என்ற வகையில் மலேசியர்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் சுபா. நன்றி.